ஒரு அமைச்சர் கேட்கிறார், சீமான்னா யாருன்னு கேட்கிறாரு. சீமான்னா யாரு? எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு! ஓட விட்டு அடிச்சிருக்கணும், அவ்வளவு ஆத்திரம் வருது. யாரா? பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை செக்கிழுத்த செம்மலா, இல்லை வஉசியா, கக்கனா, காமராஜரா? யார் அவன்? 15 வருஷம் கட்சி நடத்திக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான். வேற என்ன பண்ணிட்டான்? பொம்பளை கேஸில் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கான். வேற என்ன பண்ணியிருக்கான் சொல்லு? திறன்நிதி காசு வாங்கி அதில் சொகுசு வாழ்க்கை வாழ்கிற ஒரு கேவலமான பிரிவு உங்கள் அண்ணன் சீமான். கட்சி நடத்தவே காசு இல்லையா, ஆனால் அந்த காசை வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறானே, இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகா? ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்? மெழுகுவத்தியை போல உருகி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் சொன்னது? இந்த புறம்போக்கு உங்கள் அண்ணன் சீமான் தான் சொன்னான். ஆனால் அவன் அப்படியா இருக்காம மேடையில் பேசுகிறது ஒன்று, செயல்முறையில் ஒன்று. கட்சியிலேருந்து வர்ற காசையெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தின்னு கொளுத்து போய் நிற்கிறான். போடுற ஷூவோட விலையை பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா, போடுற டிஷர்ட்டோட விலையை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்படி என்ன உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கேட்குதுன்னு கேட்குறேன். அப்படி எங்கேருந்து உனக்கு வருமானம் வருதுன்னு கேட்குறேன். என்ன எந்த ஒரு பதவியிலையும் இல்லாமல் இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ நீ நினைக்கிற அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாட்டை உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அவ்வளோ ஒரு முட்டாள் கிடையாது, உன்னை மாரி ஒரு எச்சைக்கெல்லாம் போய் தமிழ்நாட்டை கொடுக்கறதுக்கு. அதனால தான் உன்னை 15 வருஷம் டெபாசிட்டே இல்லாமல் முக்கில் காய்ச்சி வச்சுருக்கோம். என்ன எந்த ஒரு பதவியிலும் இல்லாமல் இவ்வளோ ஒரு சொகுசு வாழ்க்கை, ஓசியில் கார் வாங்கிக்கிற, 3 லட்ச ரூபா வீட்டு வாடகையில் இருக்க, உன் பிள்ளை 30 லட்ச ரூபா காசு கட்டி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற, ஆனால் மேடைக்கு மேடை தமிழ் 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 தமிழ்னு கத்துற. அப்போ எங்கே போச்சு உன்னோட தமிழ் பற்று? தமிழ் மொழியோட வேறு மொழி கலந்து பேசுவது தாயிடம் புணர்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லி இப்போ யாரோட புணர்ந்துகிட்டு இருக்க? இப்போ நீ தானே பேசுகிற, மேடைக்கு மேடை அப்படி தானேப்பா பேசுகிற நீ. இப்போ மோனை போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற வெக்கமா இல்லை உனக்கு? பேசுகிறது தமிழ் தேசியம், ஆனால் இவர் நடிக்கிற படம் பேரை பார்த்தீங்களா, LIK, எவ்வளோ ஒரு தூய தமிழை பார்த்துங்க. அண்டா டே, என் கட்சியில் அவ்வளோ எவனாவது ஒருத்தவனாவது ஒரு அறிவாளி மேராக இருக்கீங்களா? நாம் கூமுட்டை கட்சியில் எவனாவது ஒருத்தவனாவது அறிவாளி மேராக இருக்கீங்களா? கேளுங்க. என்னண்ணா நீங்கள் தான் தமிழ்னு பேசுகிறீங்க, படம் பேர் மட்டும் LIKன்னு வச்சு அதில் போய் நடிக்கிறீங்களே, வெக்கமா இல்லைன்னா உங்களுக்கு? ஏன்னா காசு கொடுத்தா நீங்கள் என்ன வேணால் திம்பிங்களான்னா போய் கேளுங்க. கேட்குறோம், நாங்களும் அதே தான் கேட்குறோம். சீமானா யார்? பெரிய புடுங்கிய? அதெல்லாம் ஒரு மயிரும் புடுங்கலை. நீங்கள் வேணால் மேடை போட்டு கத்தி காசை கலெக்ட் பண்ணி சீமானுக்கு போய் கொடுக்குறதுக்கு நீ என்ன வேணால் பேசுவேன்.